ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியில் சோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னை ரீஜனுக்கான சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் 2024-25க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஆர்மியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டு ரேலி அக்னிபாத்தில் இந்த நோட்டீஸ் இருக்கும். சரிங்களா? டவுன்லோடில் அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், ரெட் கலரில் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த நோட்டீஸை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னை, இதுக்கு ஆண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 13th February ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் March 22க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாம் டேட் இதில் phase 1 phase 2 இருக்கும். phase 1ல் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது April 22லேருந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. phase 2ல் ரேலி செலெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டொமிசியல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, ஸோ இந்த மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ phase 1ல் ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் இருக்கும். phase 2ல் ரேலி செலெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே காமனாக 250 வந்து பே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, 250 இருக்கும். அந்த 250யோட உங்களுக்கு பேங்க் சார்ஜு அது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். 250 + பேங்க் சார்ஜஸ் ஆஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் மாஸ்டர் கார்டு, ரூபே, விசா, நெட் பேங்கிங்கு, யூபிஐ ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆன்லைன் சிபிடி, அது நம்ம www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் ஏஜ் பாருங்கள், 17.5லேருந்து 23 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது 1 October 2001லேருந்து 1 April 2007க்குள்ளே பிறந்தவங்களாம் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு 23க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அந்த 17.5லேருந்து 23 இல்லை 23 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணி அதில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 12th ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40% இருக்கணும். சரிங்களா? சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து 50 இருக்கணும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40% இருக்கணும். இல்லை அப்படின்னா சேம் அதே சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ பயாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஜுவாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, புதுச்சேரி. ஸோ மினிமம் ஹைட் பாருங்கள், சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் ஹைட் வந்து 165 cm இருக்கணும். செஸ்ட்டு 77 cm இருக்கணும் வித் எக்ஸ்பேன்ஷன். 5 cm கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீஜனில் இருக்கிறவங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட் எவ்வளோ தான் ப்ரோ இருக்கணும் அப்படின்னா, இதை பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் 17லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும், ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா? 17லேருந்து 20 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் ஹைட் வந்து 156 cm அப்படின்னா மினிமம் 43.8 kgs இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 53.5 kgs இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 20லேருந்து 20+1 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஹைட் என்ன, மினிமம் வெயிட்டு, மேக்ஸிமம் வெயிட்டு எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் கேட்டகரியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட்டு வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு, வெயிட் இதெல்லாமே கரெக்டாக இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபிசிக்கலில் ரிலாக்ஸேஷன் இல்லையா ப்ரோ, அதாவது இந்த ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு இதிலெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
அதாவது ஒரு ஸ்டேட்டையோ ஒரு காலேஜையோ ஒரு டிஸ்ட்ரிக்டையோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி முன்னிறுத்தி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு செஸ்ட்டு வெயிட்டு அதாவது உங்கள் ஃபிசிக்கலில் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன்னாக இருக்கீங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஸ் மார்க்கு சிபிடியில் போனஸ் மார்க் இருக்கும். சரிங்களா? போனஸ் மார்க் ஆஸ் ஃபாலோஸ் அண்ட் வில் பி அவார்டட் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் சன்னாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஸ் மார்க் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருக்கீங்க, இந்தியாவை ரெப்ரசன்டேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான போனஸ் மார்க்கு. அதே மாதிரி நீங்கள் நேஷ்னல் பிளேயராக இருக்கீங்க, சீனியர் ஜூனியர் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலை பொறுத்து போனஸ் மார்க் வந்து மாறும். அது இந்த டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது ப்ரோ அப்படின்னா அதுக்கான போனஸ் மார்க்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏ டைப்பு, பி டைப்பு, சி டைப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த போனஸ் மார்க் இருக்குது. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்கும். ஃபேஸ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேன் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் சிபிடி எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். சென்னையில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் சிபிடி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ரேலி செலெக்ஷனும் சென்னையில் தான் இருக்கும். சென்னை ரீஜனுக்கு சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிபிடி எக்ஸாமினேஷன் பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க இல்லையா? ஸோ அட்மிட் கார்டு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, அது நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டில் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டில் இருக்கும் இல்லையா? அந்த டைமிங்க்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், ஆப்ஷன் டைப் தான். அதாவது சிஸ்டமில் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டைமிங் இருக்கும். நீங்கள் 50 கொஷின் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 1 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணணும். இதுவே நீங்கள் 100 கொஷின் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிஸ்டமில் அந்த விண்டோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சிபிடி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான். அது குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா சிஸ்டமில் அந்த விண்டோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ மார்க்கிங் பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் ஃபுல் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு மார்க் இல்லை, நெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 25% மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அடுத்து ஃபேஸ் 2 செலெக்ஷனில் ரேலி இருக்கும். ஸோ ரேலி செலெக்ஷன் போகிறப்ப நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணக்கூடாது, மடித்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. சில பேர் வந்து அட்மிட் கார்டை மடித்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு புக்கில் வந்து நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துகிட்டு போங்க, மடித்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அடுத்து ஃபோட்டோகிராஃப் 20 அன்அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. 20 காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது, இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும். நீட்டாக ஹேர் கட் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு. உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். டொமிஷியல் சர்டிஃபிகேட், குடியிருப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட், காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் தருவாங்க இல்லையா? ஸ்கூலில் காலேஜில் தருவாங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்டு. அடுத்து அன்மேரிடு, கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் 2 ரேலி செலெக்ஷன் போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, என்சிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே எக்ஸாம் போகும்போதும் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ரேலி செலெக்ஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 5 minutes 45 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். நீட் டு குவாலிஃபை, இதில் குவாலிஃபை ஆனால் அடுத்து பீம் புல்லப்ஸ் இருக்கும், ஃபீட் டிச்சு, சிக்ஸாக் பேலன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போக முடியும். அடுத்து அடாப்டிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னை ரீஜனோட ஹெல்ப்லைன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் 10 to 5 PM நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.
ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னைக்கான ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோன் நம்பருக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸை டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப்புக்கும் ரிப்ளை பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் மெசேஜ் வந்து டைப் பண்ணலாம். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.